நாராயணம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாளும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு வழி இருக்கா? அருமையான ஐடியா இருக்குண்ணே. என்ன ஐடியாடா? அண்ணா, அந்த கார் வருதுண்ணா. ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. ஓடிவாங்க, அண்ணனை கார் அடிச்சுட்டு போயிட்டாயா. இங்க இருக்கவங்க ஓடிவாங்கய்யா. வாங்கய்யா, பாருங்கய்யா. ஓடிவாங்கய்யா, வாங்கய்யா. வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆளு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா. ஆள் காலி. தொடாத, போலீஸ் கேஸ். நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார் அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். நீங்க எல்லாம் காசு கொடுங்க. அண்ணனை தூக்கி போடணும். காசு கொடுங்கய்யா. ஆமா. என்னது? கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, 7 மணி அனுப்பி வைக்கிறேன். பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. என்னாச்சு? கார்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்திருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மாடம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அடுத்த என்ன குரூப்? கட்டியா பண்ணி ரத்த மாதிரி இருக்கு. டீ குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சுட்டீங்க. அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானே கட்டப்ப மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, பணமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன ஒண்ணுமே. ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டானே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது. சிவா 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 சிவா. ஏழுமலையானே, ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலையும் இருப்பார், தூண்லையும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கும். ஓஹோ. சாமி, நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா, சாமி எப்படி? சாமி, நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம 2 பேத்தையும்
கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞானபண்டிதா, திருச்சிட்டம்பலம், தேவாரம், தொர, பரமகுரு எல்லாம் உங்க அருள். என்ன சாமி போலீஸ்ல இருக்கிற பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எவர் எரும கண்ணு குட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி, சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது. கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு. ஒரு படையே வந்துரும் போல இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேளை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட எடுபடி வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலையை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அங்க வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா சிவா, சிவா சிவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, ஆறாவிட்டால் என்ன? சுவாமி, தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது. இருந்து விட்டு போகட்டுமே, அதுவும் ஒரு ஜீவன் தானே. இதிலே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ண இல்லையா? அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது. உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன், பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன். சி, தொண்டன். ஐயா, நீங்க கும்பக்கர தங்கவை தான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுவிட்டு இட்லி தின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? சாமி, ஏட்டே உனக்கு வச்சண்டா வேட்டே. லல்லலலா, லல்லலலா. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான். இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். தங்கையா? ஐயோ, நான் தங்கையா இல்ல. பின்ன சின்னையாவா இல்ல பெரியயாவா? நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, நீ தானே தங்கையா? நான் ஏட்டு 7 மலை தான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களா ஐயா? கஞ்சா கடத்தவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேஷத்துல அலைஞ்சேன். என்ன இப்படி பேக்ல பின்னி விட்டீங்களா ஐயா? சாரி. ஆமா, சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. 10 நான் 2 மாசத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன ஔவையார் ஆக்கி விட்டானுங்களே. ஏக்கா, ஏக்கா. யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதம் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். பாவி கண்ணாயிரமா, நீ செத்து போட்டதா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா, இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன். கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்கவங்க தாடிய அவங்கவங்க வாரிக்கிறவாங்க. நீ என் தாடிய வர்ற. இல்ல, அதுங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ, அது அதை விட வலிக்கும். அது பாரு, என்னது இது? அவர் பெரிய சாமியாரா, முற்றும் திறந்தவரு. அவன் முற்றும் திறக்கிறதுக்கு தான் அல்சியாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு செவ்வாய் தோசை தீக்குறாரா? தோசை இல்லக்கா, வேஷம் போட்டு நம்மள மோசம் பண்றான். உங்க ஏரியா கொசு கண்ட கண்ட ஏரியாவில கடிக்குது. மலேரியா இல்ல, மலேரியாவா? மலை ஏரியாங்கிறேன். ஓ, அந்த ஆள் யாரு தெரியுமா? யாரு? ஏட்டு 7 மலை. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னடா செய்யறது? கவலையே படாத, ஊரை கூப்பிட்டு சின்னக்கா கழுத்துல தாலிய கட்ட வை. ஐயோ, நனைஞ்ச வாட்டி தோஷம் தோஷம் தரையா கூட்டிட்டு போனானே. எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடியே ராக்கம்மா, மூக்கம்மா, மாமா, மச்சான், எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்களே, வாங்க, எல்லாரும் வாங்களே. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்கலையா? ஏன், என்னாச்சு? என்னாச்சு? என்ன கேக்குறியா? தோஷம் மாத்திக்கிற தோஷம்.
தாடி அடியா தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதும்மா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை அடிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். இந்த பாரு, ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை நீ கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி, கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். கட்டுங்க. கெட்டு போடா, கெட்டு போடா. மகராசனா இருக்கணும். எந்திரி. இந்த பாரு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நினைக்காத. உன் தம்பி வந்தா தான் எங்க 2 பேத்துக்கு முதல் இரவே. எங்க உன் தம்பி? வாழ்க வளமுடன். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசில இருந்து வந்தீங்க? இப்ப 1 மினிட். அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்தான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இப்ப பார். அட பாவி, நீயா? இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேனே. அப்ப புடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன். கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குற்றத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை. தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர், லாரடியா? என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா? உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா 10 பேர் வர்றாங்க. விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா 5 பேர் வர்றாங்க. கஞ்சா விக்கிற திருட்டு பயில கூட்டு போறேன், அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா? ஏய், யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அட விடுங்க ஏட்டையா, எவன வத்திரச்சில பேசுறான்? நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. அவரை அடிச்சீங்க, நடக்கிறத வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன். எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அதே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம். நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு வந்துருச்சு.